திருமந்திரம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். தமிழ் நூலிலே, இறைநூலிலே மிகவும் சிறந்தது, ஒப்பற்றது, எல்லோராலும் ஏற்றி பேசக்கூடியது திருமந்திரம். திருமந்திரத்தை இயற்றி அருளி செய்தவர் திருமூலர். திருக்கைலாயத்தில் நந்தியம்பார்மானிடம் உபதேசம் பெற்றவர். அவருடன் நந்தியம்பெருமானிடம் உபதேசம் பெற்றவர்கள் சனகாதி முனிவர்கள், பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர். இவர்களெல்லாம் சமகாலத்தில் உபதேசம் பெற்றவர்கள். திருமூலர் அவருடைய சொந்த பெயர், இயற்பெயர் சுந்தரன். அதுதான் அவருடைய பெயர். சுந்தரநாதன் என்று சொல்லி நந்தியம்பெருமான் அவரை அழைக்கின்றார். திருமூலர் என்று அறியப்படுகின்ற சுந்தரன் 3000 ஆண்டுகள் திருக்கைலாயத்திலே வாழ்ந்தவர். அதற்கு பின்பு அகத்திய முனிவரை பார்ப்பதற்காக தமிழகம் வருகிறார். வருகின்ற பொழுது தில்லை சென்று, சிதம்பரத்திற்கு சென்று நடராஜ பெருமானை தரிசனம் செய்கிறார். செய்து முடித்துவிட்டு சாத்தனூர் என்ற கிராமம் வழியாக வருகின்றார். வருகின்ற பொழுது அங்கே நிறைய பசுக்கூட்டங்கள், பசுக்கள்லாம் நின்று அழுது கொண்டிருக்கின்றன. காரணம், அதை மேய்த்த மூலன் என்ற இடையன் இறந்து போட்டு கிடக்கிறான். அதை அறிந்து கொண்ட மூலர் சுந்தரர் என்ன செய்கிறார்? பரகாய பிரவேசம் என்பார்கள், கூடு விட்டு கூடு வாய்தல். அந்த கலையின் மூலமாக இறந்து கிடந்த மூலனுடைய உடம்பிலே தான் புகுந்து கொண்டு அந்த பசுக்களை எல்லாம் அழுவதிலிருந்து நிறுத்தி மகிழ்ச்சியை ஊட்டுவிக்கிறார். பிறகு அந்த பசுக்கூட்டத்தை ஊருக்குள் சென்று அவர்களுடைய இருப்பிடங்களை சேர்க்கின்றார். அதற்கு பின்பாடு அந்த மூலன் என்ற உடம்பிலே மீண்டும் தான் புக வேண்டும் என்பதற்காக வந்து பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுள்ளம் அந்த உடலானது மறைக்கப்பட்டிருக்கிறது, காணவில்லை. அதனால் மூலன், அதாவது திருமூலன் என்ற திருநாமத்தோடு என்ன செய்கின்றார்? திருவாவடுதுறைக்கு செல்லுகின்றார். திருவாவடுதுறை பெரிய திருக்கோயில், மிகப்பெரிய ஸ்தலம். அங்கு சென்று அரச மரத்தடி நிலையில் இருந்து அமர்ந்து 3000 ஆண்டுகள் ஆழ்கிறார். சுந்தரன் என்று 3000 ஆண்டுகள், அதற்கடுத்தது 3000 ஆண்டுகள் மூலன் என்ற பெயரோடு 3000 ஆண்டுகள். இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று கேட்கின்ற பொழுது இந்த திருமந்திரத்திலே சொல்லப்படுகின்ற பாடல்களெல்லாம் படித்தால் நமக்கு அது நிச்சயமாக தெளிவுபெறும். காரணம் என்னென்னா, இந்த திருமந்திரம் என்பது யோக நூல், வாழ்வியல் நூல், தத்துவ நூல், தெய்வ நூல். தெய்வத்தை பற்றிய சிந்தனைகள், தெய்வத்தினுடைய அமைப்பு, தெய்வத்தினுடைய திருமேனி எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது, அதை அடைவதற்கு வழி என்ன என்பதையெல்லாம் திருமந்திரத்தில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த நூலை படிக்கின்ற பொழுது நமக்கு மிகவும் எளிமையாக புரியும். திருமந்திரம் மிகவும் எளிமையான நூல், படிப்பதற்கு மிகவும் எளிமையான நூல், பாராயணம் செய்வதற்கு அதைவிட மிகவும் எளிமையான நூல். ஆனால் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள், அதாவது ஆழங்காண முடியாத கருத்துக்கள், மிகவும் தத்துவங்கள், இரகசியங்கள், இதையெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு அருமையான நூல் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது திருமந்திரம்தான். அந்த திருமந்திரத்தை 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் திருமூல நாயனார். ஆண்டுக்கு ஒரு பாடலாக எழுதினார். இந்த பாடல்களை பாராயணம் செய்வது மிகவும் எளிது. இன்றைக்கி நம்மளாம் தெரியும், அன்பும் சிவமும் ஒன்று தான், அன்பே சிவம் என்று நாம் சொல்லி பழகிறோம். அதற்கான பாடல் என்னென்னா, அன்பும் சிவமும் இரண்டன்பர் அழிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த பாட்டு அவ்வளவு எளிமையான பாட்டு. இதே மாதிரி தான் 3000 பாடல்களும். அந்த மாதிரி மிகவும் எளிமையான பாடல்கள். அதற்கடுத்தது மிகவும் தத்துவார்த்தமான பாடல்கள்.
இதில் 9 தந்திரங்கள் இருக்கின்றன. 9 தந்திரங்கள் எப்படி அப்படின்னு சொன்னால், யோகக்கலை, மருத்துவக்கலை, எல்லா விதமான இயல் கலைகள் அத்தனையும் அதிலே வந்து விடுகின்றது. அந்த அளவிற்கு ஒப்பற்ற நூல். அதற்கடுத்தது மிகவும் எளிமையான பாடல், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே. இதை நம்மெல்லாம் அறிந்த வாசகம்தான். இன்றைக்கி கடவுள் இல்லை என்று மறுப்பவர்களெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவன், ஒருவன் தான் தேவன், ஒன்று தான் குலம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த பாடல் எல்லாம் எதில் வந்தது அப்படின்னு சொன்னால் திருமந்திரத்தில் இருக்கிறது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லக்கூடிய பாடலும் திருமந்திரம்தான். அந்த அளவிற்கு திருமந்திரம் ஒரு ஒப்பற்ற நூல். அதற்கடுத்தது இன்றைய வாழ்வியலில் பொது உடைமை என்று சொல்வார்கள். அந்த பொது உடைமை என்ற வாழ்வியலில் படமாட கோயில் பரமர்கொன்றியின் நடமாட கோயில் நம்பர்க்கதாக, நடமாட கோயில் நம்பர்கொன்றியின் படமாட கோயில் பகவர்க்கதாமே என்பது ஒரு பாடல். அதாவது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள், படைக்கக்கூடிய பொருள்கள் மனிதனை சென்று அடைவதில்லை. அதே நேரத்தில் மனிதனுக்கு செய்யக்கூடிய பொருள்கள் அத்தனையும் இறைவனை சென்று அடைகின்றன. இந்த தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், நம் உடலில் இருக்கிறது ஜீவாத்மா. அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளே உள்ளத்தில் என்ன செய்கிறான்? இறைவன் கோயில் கொண்டிருக்கின்றான். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்லி திருமூலர் பாடுகின்றார். 3000 பாடல்கள் அது ஒரு பாடல், அருமையான பாடல். அதே மாதிரி இன்றைக்கி உலகம் என்ன செய்யுது? மாயை மாயை என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது உண்மை தெரிவதில்லை. உண்மை என்பது இறைவன். உலகத்தை பார்க்கின்ற பொழுது உண்மை தெரிவதில்லை. உண்மையை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தை தெரிவதில்லை. அதற்கு ஒரு அருமையான எளிமையான பாடலை திருமூலர் பாடுகின்றார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைத்தது பார்முதல் பூதம் என்று அந்த பாடல் உண்டு. அதாவது ஒரு யானை அதை பார்க்கின்ற பொழுது அது மரத்தினால் செய்யப்பட்டது. மரம் என்று பார்த்தால் அது யானையாக தெரியாது. அதே நேரத்தில் அது யானை என்று பார்த்தால் அது செய்யப்பட்ட மரம் தெரியாது என்பது அதனுடைய பொருள். அதே மாதிரி இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவன் என்பது தென்பட மாட்டான். அதே நேரத்தில் இறைவனை பார்க்கின்ற பொழுது உலகமானது என்ன செய்யுது? உலகத்தில் உள்ள அனைத்தும் நம்மை மறந்து நீங்கி விடுகின்றன. அது மாதிரி ஒரு அருமையான பாடல். அதனால் அருமையான விஷயங்களெல்லாம் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கடுத்தது எளிமையான தர்மம் என்ன அப்படின்னு சொன்னால், யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று அருமையான பாடல். அதுக்கடுத்தது இந்த உயிரை வளர்க்க வேண்டும். அந்த உயிரை வளர்ப்பதற்கு என்ன தேவை? உடம்பு தேவை. அதாவது கர்மாவின் பலனாக ஒரு உயிரானது ஒரு உடலிலே புகுந்து கொள்கிறது. அப்பொழுது அந்த உடல் இருக்கின்ற வரை அந்த உடலிலே உயிர் இருக்கின்றது. இது நமக்கு உணர்ந்தது தான். அதாவது உடல் இருந்தால் உயிர் இருக்கும், உடல் இல்லாவிட்டால் உயிர் நீங்கிவிடும். இது நமக்கு தெரியும். அதனால் அருமையாக பாடுகிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது ஒரு அருமையான பாடல். அந்த மாதிரி பாடல்கள்லாம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கடுத்தது யோகக்கலைன்னு சொல்கிறோம். 6 ஆதாரங்கள், அதே மாதிரி கலைகள் சொல்கிறோம். இதெல்லாம் சொல்கின்ற பொழுது இவைகளெல்லாம் இணைத்து பிணைத்து பாடப்பட்ட பாடல் அருமையான பாடல் திருமந்திரம். அதாவது 3000 பாடலும் சொல்ல முடியாது. இது பாராயணம் பண்ணுறதுக்காக சில பாடல்கள், அடியனுக்கு தெரிந்த பாடல்களை சொல்லுகிறேன். இன்னும் என்ன செய்யலாம்? இதை தெளிவாக தெரிந்து கொள்வது, பூர்ணமாக தெரிந்து கொள்ளும். இதில் மருத்துவம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது, எல்லாம் இதுக்குள்ளே இல்லாத எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு அருமையான நூல்.
எப்படி 3000 பாடல்கள் 3000 ஆண்டுகள் பாடினார் என்பதற்கு அவரே எழுதுகிறார். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே என்பது அந்த பாடலிலே வருகின்ற ஒரு அருமையான பாடல். அதனால் இந்த பாடல்களெல்லாம் அருமையான பாடல்கள். இன்னும் சொல்ல போனோம்னா, இன்றைக்கி கடவுள்னு சொல்லுகிறோம், இறைவன் சொல்லுகிறோம். அதே மாதிரி வழிபாட்டில் நமக்கு பிடித்த மூர்த்திகளுக்கு பெயர் எடுக்கின்றோம், உருவத்தை வைக்கின்றோம். இதெல்லாம் இல்லாமல் பரம்பொருள் ஒன்று தான். அந்த பரம்பொருள் ஆதி மூலம் இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது நூல் என்னென்னா திருமந்திரம். அருமையான நூல். இதையெல்லாம் நாம் என்ன செய்வோம், படித்து பயன்பெறுவோம். அதே மாதிரி இந்த திருமூலர் திருமந்திரத்திற்கு, அதாவது உரை என்பது மேலான உரை உண்டு. ஒரு பாட்டு ஒன்று, புலன் அடக்கம், 5 புலன்களையும் அடக்கி வாழ்ந்தால் நாம் இன்பமாக வாழலாம், நோயற்று வாழலாம், நீண்ட நாள் வாழலாம் என்பதை சொல்லக்கூடிய அருமையான பாட்டு. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு அன்றி உண்டு, மேய்ப்பாரின்றி திரிவன, மேய்ப்பாரின்றி வெறித்து திரிவன, மேற்பான் உண்டாயின் பார்ப்பசு ஐந்தும் பாலாய் சுரியுமே என்பது ஒரு பாட்டு. அதாவது சொல்லப்படணும்னா, நம்முடைய பார்ப்பான் அகம்னா நம்முடைய முகத்தில் உடலில் 5 பசுக்கள், 5 பசுக்கள்ங்கிறது கண், காது, வாய், மூக்கு, மெய், செய், அது மாதிரிலாம் சொல்லக்கூடிய 5 புலன்கள். இந்த புலன்களெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் தெரிந்தால் நாம் என்ன செய்வோம், உடலையும் உள்ளத்தையும் இழந்து மனிதாய வாழ்க்கையை வாழ முடியாது, நீண்ட நாள் வாழ முடியாது. அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். அதுதான் பார்ப்பான் நகத்திலே பார்ப்ப சைன்றோன்னா, நம்ம பிராமணர் வீட்டில் 5 பசு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இந்த உடம்பில் இதுதான் பார்ப்பான் உடல். அதாவது நம்முடைய உடலை நம்ம ஒருத்தரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் நமக்கு 5 புலன்கள் இருக்கின்றது. இந்த 5 புலன்களையும் நாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் நிச்சயமாக என்ன செய்யலாம், நீண்டு நெடிது நோயுற்று நன்றாக வாழலாம். மூச்சை அடக்கும் பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகா கலைகள் எல்லாவற்றையும் மிகவும் தெளிவாக இனிமையாக எளிமையான பாடல்களுமான அதே நேரத்தில் மிகவும் ஆழமான கருத்துடைய பாடல்கள் ஆக்கியிருக்கிறார் திருமூலர் நாயனார். திருமந்திரம் அருமையான நூல், ஒப்பற்ற நூல். இது ஒரு அறிமுகமாக இதை சொல்லுகிறேன். எல்லோரும் உயர்ந்து படித்து இன்பெற வேண்டும், பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய அவா. குரு சோலையப்பன் அறந்தாங்கி. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.